ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு பார்ட் 2 வீடியோ. என்னோடய கிச்சன் வந்து நான் அந்த தேவையில்லாத பொருட்களை எடுத்துகிட்டு அதாவது கொஞ்சம் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணலாம், கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் யோசித்து நம்ம பண்ணால் அதை நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியும். ஒவ்வொரு ரூமே அப்படி தான். ஸோ இந்த கிச்சனில் இந்த பார்ட் 2 வீடியோ பார்த்துடலாம். ஸோ நான் முதல்லே காமிச்சிருந்தேன், இந்த மசாலா ரேக்கில் வந்து தேவையில்லாததை நம்ம எடுக்கணும் அப்படின்னு, ப்ளஸ் தூசியும் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மசாலா ரேக்கில் முக்கால்வாசி தேவையானதாக இருக்குது. இந்த கீழே போக போக லாஸ்ட் 2 ரேக் இருக்குல்ல, அதில் அந்த மந்த்ஸு போக போக என்ன ஆகும்னா, நம்ம எப்போது ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் வாங்குவோம். அது வந்து ஒரு 2-3 ரெசிபிக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் அப்படியே இருந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக அந்த பழையதை வந்து நம்ம கண்டிப்பாக கழிக்கணும். அதுவும் மெயினாக 6-7 மந்த்ஸ்க்கு மேலெலாம் இருந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க, எதெல்லாம் கழிக்கணும்னு பார்த்து இது பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி நானும் இன்றைக்கி பார்க்குறேன். இந்த பிரியாணி மசாலான்னு இருக்கிறது வந்து ரொம்ப காலமாயிருச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் வந்து வேறு அந்த கரம் மசாலாவை தட்டி தான் போடுவேன், பிரியாணி மசாலான்னு தனியாக போட மாட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்து பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது ஒரே ஒரு கருப்பட்டி துண்டு ரொம்ப நல்லா கிடக்கு. ஸோ அதை எடுத்துருவேன். ஸோ இதை கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பாட்டிலையும் நான் கீழே வச்சுட்டேன். இது வந்து லைட் வெயிட் தானே, பிளாஸ்டிக். இது வெளியில் ஒர்க் ஏரியாவில் வச்சு நம்ம இதை கழுவிடலாம். இது ரோலிங் டைப்பு தான், அதனால் ஈஸியாக கொண்டு போயிடலாம். இது வந்து இப்போ அந்த துணி வச்சு துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் உள்ளெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன கேப் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு துணியை வச்சோ இதை வச்சும் துடைச்சா கண்டிப்பாக மிஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டே கழுவிடுவோம். ஸோ ஒர்க் ஏரியா இருக்கனால ஈஸியாக இப்படி தண்ணி விட்டு கழுவிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மைல்டு சோப் லிக்விடை ஊற்றிக்கிட்டேன், தண்ணியை கலந்து. அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்க வேண்டியிருக்கும். பிகாஸ் அதில் அந்த கேப்பாக இருக்குல்ல, ஒரு இது அதில் போகிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ப்ரஷ் தேவை. நல்லா தூசி அரைஞ்சிருக்கு, அதனால் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்றேன். இப்போ தேய்ச்சிட்டு நான் கழுவியாச்சு, பாருங்கள் நீட்டாகிடுச்சு, எந்த தூசியுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ரேக் வந்து இந்த கிச்சனில் ஒர்க் ஏரியாலேயே நம்ம வந்து அப்படியே காய விட்டுடலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட்டில்ஸ். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு இருந்த பாட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயிடுச்சு. இவ்வளோ தான் எனக்கு தேவையான பாட்டில்ஸ். ஸோ வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருந்தேன், இந்த ஜன்னலில் உள்ள திங்ஸ் எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணணும். ஏன்னா அந்த சமைக்கிற புகை அங்கே போகிறனால எண்ணெய் படியுது எல்லா இதுலேயும். ஸோ இந்த எண்ணெய் பாட்டிலும் இந்த ரேக்குக்கு வந்துருச்சு. ஸோ ஜன்னலில் இருந்து அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஓகே. ஸோ இன்னும் ஜன்னலில் வந்து அந்த கப்ஸு டம்ளர்ஸும் அந்த அஞ்சரை பெட்டியும் தான் இருக்குது. அந்த 2 தான் இது பண்ணணும். ஸோ இந்த ட்ரே இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. எண்ணெய் வச்சுருந்த ட்ரே இது வேறு எதுக்காக யூஸ் ஆயிரும். ஸோ இந்த முட்டை ட்ரே வந்து எப்போவோ ஒரு ஃபுல் ட்ரே வாங்கினாங்க, அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லாது. அது ஒரு இடத்த அடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ இதை வச்சிடலாம். ஏதாவது கார்டனுக்கு யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா அது ரீசைக்கிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கிச்சனை ஒரு மேக் ஓவர் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லா ட்ரேஸும் ஒரு சைடாக வச்சுருக்கேன். அப்புறம் கப்ஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு. அந்த செவரில் பார்த்திங்கன்னா செவரில் வச்சுட்டேன், அதை நான் காமிக்கிறேன். ஜன்னல் பாருங்கள், ஜன்னலில் உள்ள கப்ஸ்லாம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அஞ்சரை பெட்டி மட்டும் அங்கே இருக்குங்க, அதுக்கு வேறு இடம் எனக்கு பார்க்க முடில. பட் இருக்கட்டும், அது மட்டும் அப்பப்போ நம்ம தொடச்சி வச்சிடலாம், எண்ணெய் படிஞ்சாலும். கப்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு, கரண்டி போடுற இடத்துக்கு. கரண்டிலாம் நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டேன். ஏன்னா கரண்டிலாம் ஃபுல்லாக அப்படி தொங்குறதுமே ஒரு ரொம்ப ஏதோ கச்சமுச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கரண்டி எல்லாமும் ஒரே இடத்துல கூட்டி வச்சாச்சு. அது ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு, ஏன்னா ரொம்ப ஒன்றும் கரண்டி இல்லை. அப்புறம் 4 ட்ரேயும் ஒரே வரிசையில் வச்சுட்டேன். தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க, அகற்றியாச்சு. அப்புறம் பாருங்கள், எல்லாமே நல்லா ஒதுக்கிடுச்சு. எனக்கு இப்போ கிச்சன் ஸ்லாப்லேயும் கவுண்டர்லேயும் நல்லாவே இடம் வந்துருச்சு, கேப்பு. அப்புறம் அந்த சிங்க்கு கடியில் பாருங்கள், பார்ட் 1ல் காமிச்சிருப்பேன் எப்படி இருக்கும்னு, அதுவும் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. சரி, நீட்டாக நம்ம சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த ரூமாக இருந்தாலும் தேவையற்ற பொருட்களை நீக்கிட்டு பயனுள்ள பொருட்களை சிறந்த முறையில் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணணும். அது நம்ம மைண்டுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.